தம்பியாரி கருமஞ்சீரை குன்னத்தூர். முன்கோபம் அதிகம், முன்கோபம் ஆகாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொறுமை முக்கியம். பார்த்து நிதானமாக இருக்கணும். உன்னோட கிளாஸ்மெண்ட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே பிடிக்காது. எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டா பேரே பெட் நேமே முன்கோபம்னு வச்சுருவாங்க சொந்தக்கார மத்தியில். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை உடனே கிண்டல் பண்ணிடுவாங்க, முன்கோவா அப்படின்னு. எப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும்ல. பார்த்து பத்திரமா வாழ்க்கையில் போகிறக்குண்டான பொறுமை கற்றுக்க ரொம்ப நல்லது. யாருமே பேச மாட்டாங்க தம்பி, எல்லாம் கோவப்படுவான்ட்டு கூடிடுவாங்க. ஒரு வருஷத்தில் கல்யாணம் முக்கி போகுதாம்மா அத்தை பொண்ணவே. பார்த்து பொறுமை நிதானம் எல்லாமே இப்போ இருந்தே கற்றுக்கோ. ஒரு வருஷத்தில் எல்லாம் கற்றுக்கலாம். காசுக்கு இது அதிகமாக செலவு பண்ணினா, வெட்டி செலவு பண்ணினா அதையும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க. சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது செலவுன்றது ஈஸியாக பண்ணிடும். பார்த்து நிதானமாக நீட்டாக நேக்க இருந்துக்கோ. உனது நண்பர் ராக்கி இது நம்ம மோட்டிவேஷன் கொடுத்தோன்னா அப்படி, அதனால் கொடுத்துட்டுருக்குற. சென்னிமலை பாத யாத்திரை நடக்க மாட்டேன். போ கூட போ, ஜாலியாக போ. அவ்வளோ தூரம் நடந்து போனால் காலு கை எல்லாம் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்கலாம், நல்ல ஒரு இதாக இருக்கலான்னு வச்சுக்கையா. போனால் நோண்டாமல் எப்போ பாரு கோவப்படாமல், அவங்க விட்ட கோவப்படாமல் நீ ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சுட்டு நடந்து போ. நல்லது, உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, நிம்மதியாக இருக்குது. கோவப்படாமல் போயிட்டு வா. அந்த கோபம் குறையிருக்கு நடக்கிறது ஒரு காரணமாக இருக்குது தம்பி. முடிஞ்சால் நடந்து பாரு. அண்ணானோட ரிசல்ட்டு கண்டிப்பாக உனக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள் தம்பி.